ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். பாருங்கள், அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். போன வருஷத்தில் இருந்தவங்க ஒருவேளை இந்த வருஷத்தை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மேலே நினைவாக இருந்து மறுபடியும் ஒரு புது வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய தவறுகளை சரிப்படுத்தி கொள்ளவும் பரிபூரணத்தை நோக்கி அடையவும் கர்த்தர் இந்த வருஷத்தை மேலதிகமாக ஒரு வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று தான் நம்ம கொள்ள வேண்டும். அப்போ தேவன் கொடுத்த அந்த நல்ல வருஷத்தை மன மகிழ்ச்சியோட, தேவனுடைய பிள்ளைகளோட, நல்ல துதி ஆராதனையோட, கர்த்தருடைய வசனத்தோட, ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். சிலர் பாருங்களேன், புது வருஷம் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு விதமான உலக கொண்டாட்டங்கள், பல்வேறு விதமான களியாட்டங்கள். இன்றைக்கி இரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில், பெரிய பெரிய பட்டணங்கள்ல எல்லாம் குடிப்பதும் வெறிப்பதும், பப்பில் போகிறதும், ரோட்லெல்லாம் சத்தம் போட்டுட்டு போகிறதும், நிறைய விபத்துகள் நடப்பது கூட இந்த மாதிரியான நாட்களில் தான். அதுலேயும் இந்த புது வருஷ கொண்டாட்ட நாட்களில் நிறைய ஹோட்டல்களில் பாட்டு, நடனம், கூத்து, கும்மாளம் என்று நேரத்தை கழிக்கும்போது உங்களுக்கு எனக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோடு இந்த புதிய வருஷத்தை துவங்குவதற்கான பாக்கியம் கிடைத்திருப்பது சாதாரண ஒரு காரணம் அல்ல. கர்த்தர் யார் மேலே நினைவாக இருக்கிறாரோ, கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கிறது. உலகத்தினுடைய எந்த ஸ்தானத்தில் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய பாதத்தில் இருப்பது தான் பெரிய ஸ்தானம் என்று தேவனோடு நெருங்கி பழகின கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த புதிய வருஷத்தை நன்றியோடு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு கரை, திரை, பிழை, குறைகள் இல்லாத ஒரு வருஷமாக நம்ம நடக்கணும் அப்படின்னு மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு தான் அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம நுழைகிறோம். மாம்சத்தில் உள்ள மனிதன் தானே, சில சமயங்களில் நம்ம கீழே தவறி போயிடலாம். இருந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால் தவறுகளை சரி செய்து கொண்டு இந்த புதிய வருஷத்தில் ஒரு நன்மையான ஓட்டத்தை நம்ம ஓடணும். இன்றைக்கி நம்ம புது வருஷ செய்தியாக ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் நடுவிலே புது வருஷம், புத்தாண்டு என்றாலே அடுத்து ஞாபகத்துக்கு வருவது என்னன்னா வாக்குத்தத்தங்கள். யார் இதை ஆரம்பித்தா, யார் இதை கொண்டு வந்தான்னு நமக்கு தெரியல. சபைகளில், புத்தாண்டு ஆராதனைகளில் புது வருஷ வாக்குத்தத்தம் என்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை தங்களுடைய சபையார்களோட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இது தவிர ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்று கூட சில சபைகளில் வாக்குத்தத்த கார்டு கொடுக்கறது வழக்கம். ஒரு கேலண்டர் வாங்கினீங்கன்னா அதில் வாக்குத்தத்தம் இருக்கும். ஒரு புக் மார்க் வாங்கினீங்கன்னா 2024க்கான வாக்குத்தத்தம் இருக்கும். இது மாதிரி பல இடங்களில், பல சபைகளில், பல ஊழியங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்று கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நான் அதில் எந்த குறையும் சொல்லலை, எந்த தப்பும் சொல்லலை. வாக்குத்தத்தம் என்பது நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான, சுதந்திரத்துக்கு ஏதுவான ஒரு இலக்கு என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு இலக்கை நியமித்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓடுவது நல்லது. இலக்கை நியமித்து விட்டு அந்த இலக்கு நமக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி நீங்கள் அதுக்காக எந்த காரியமும் செய்யாமல் இருந்தால் அந்த இலக்கினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. வாக்குத்தத்தம் என்பது ஒரு இலக்கு, நம்ம அடைய வேண்டிய ஒரு இடம், ஒரு எய்மு, ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நாம் நிர்ணயித்து கொள்ளுகிறோம். இதுதான் இந்த வருஷத்துக்கான என்னுடைய நோக்கம், இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பது தான் என்னுடைய நோக்கம் என்று நிர்ணயித்து கொண்டா அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் இதுதான் என்னுடைய இலக்கு என்று நாம் நிர்ணயித்து கொண்டு நாம் நம்ம வழியில் எப்பவும் போல வழக்கமாக ஓடினா வாக்குத்தத்தம் தனியாகவும் இலக்கு தனியாகவும் உங்களுடைய வாழ்க்கை தனியாகவும் இருந்துவிடும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா எதையும் ஆவியோடையும் உண்மையோடையும் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் சந்தோஷத்துக்காக, ஒரு மன திருப்திக்காக, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு அட்டையை பெற்றுக்கொண்டு வீட்டில் சொருகி வைக்கிறதுனாலையோ, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வைக்கிறதுனாலையோ என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வாக்குத்தத்தத்தை பற்றி ஒரு விஷயந்தான். ஒருவேளை நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கும்போது இவர் என்ன வாக்குத்தத்தம் சொல்லுகிறார் என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிற காரியம் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் அல்ல. நம்ம மேலான வாக்குத்தத்தங்களை
நாட வேண்டும் என்பதை பற்றி ஒரு சின்ன ஆலோசனை செய்தியை உங்களுக்கு சொல்லி செல்ல நான் விரும்புகிறேன். இன்னைக்கு பாருங்கள், இப்போவே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. நான் ரொம்ப நேரம் உங்களை காக்க வைக்க விரும்பலை, ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்க விரும்பலை. நான் குறிப்பாக சில காரியங்களை வேகமாக சொல்லி கடந்து போக நான் விரும்புகிறேன். மேலான ஒருவரிடத்தில் நம்ம கேட்கும்போது மேலான காரியங்களைத்தான் கேட்க வேண்டும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு மேலான ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் உங்கள் தகுதிக்கு கேட்கக்கூடாது, அவர் தகுதிக்கு ஏற்றதை கேட்கணும். மேலான ஒரு இடத்துல கேட்கும்போது மேலான காரியங்களை கேட்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஆலோசனை என்னென்னா, மேலான வாக்குத்தத்தங்களை நாடுங்கள். நம்ம தேட வேண்டியது மேலான வாக்குத்தத்தங்களை பெற நாடுங்கள் அப்படின்னு. ஏன்னா வாக்குத்தத்தத்தில் மேலான வாக்குத்தத்தம், கீழான வாக்குத்தத்தம், மேலான வாக்குத்தத்தம்னா என்ன என்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். அந்த கேள்விக்கு விடை பார்ப்பதற்கு முன்னால் வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்பதை பற்றியும், வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி அடுத்த காரியத்துக்குள்ளே நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் தாம் ஒருவருக்கு செய்ய போகிற நன்மையை அதை பெறப்போகிறவர்களுக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி சொல்லுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். நான் உங்களுக்கு நாளைக்கு இதை செய்ய போகிறேன், அடுத்த மாதம் உங்களுக்கு நான் இதை கொடுக்க போகிறேன் என்பதை யாருக்கு கொடுக்க போகிறேனோ அவருக்கு நான் முன்பாகவே சொல்லிவிடுவது, அது பேர் தான் வாக்குத்தத்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். தேவன் தாம் செய்ய போகும் நன்மையை அதை பெறப்போகிறவர்களுக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தி சொல்லுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிற காலத்துக்கு முன்னாலேயே யாருக்கு செய்ய போகிறாரோ அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், அது எப்போ செய்ய போகிறேன், ஒருவேளை நாளைக்கு இருக்கலாம், அல்லது இந்த வருஷத்தில் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு தருணத்தில் இருக்கலாம். அது என்ன என்பது அந்தந்த வாக்குத்தத்தங்களையும் அதை பெறப்போகிற மனிதர்களையும் குறித்த விஷயம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்து விடாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த போது அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள 25 வருஷம் ஆச்சு. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற, அதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை பெற அவர் மாதிரியே அத்தனை வருஷங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டால் அது அப்படி அல்ல. அது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், அது மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்படும். அப்போ வாக்குத்தத்தம் என்பது பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். தேவன் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு தேசத்துக்கு அதை பெறுகிறவர்களுக்கு செய்ய போகிற நன்மையை முன்கூட்டியே சொல்கிறதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம் என்பதை நம்ம பார்க்கணும். வாக்குத்தத்தம் கூட ஒரு விதமான தீர்க்க தரிசனம்தான். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறத, எதிர்காலத்தில் வரப்போகிறத முன்கூட்டியே சொன்னால் அதுக்கு பேர் என்ன? தீர்க்க தரிசனம். அப்போ வாக்குத்தத்தம் என்பது ஒரு வகை தீர்க்க தரிசனம் என்பதாக நம்ம பொருள் கொள்ள வேண்டும். சரி, இப்போ நமக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி வருது. தேவன் செய்ய போகிறதை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிட வேண்டியதானே, அதை ஏன் முன்பாகவே சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் தாம் செய்ய போகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சில தகுதிகள் உங்களுக்கு தேவைப்படும் என்று கருதினால், அந்த தகுதியை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான கால அவகாசத்துக்காக தான் செய்ய போகிறதை முன்பாகவே நமக்கு சொல்லுவாங்க. சில சமயத்தில் தான் கொடுக்க போகிறதை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முன்கூட்டியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்கூட்டியே ஒரு காரியத்தை நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொன்னால் அதை பெறுவதற்கு நீங்கள் சில காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அதில் நிறைய பேர் அதை குறித்து கவனிப்பதே இல்லை. வாக்குத்தத்தம் என்றாலே அதை நீங்கள் பெறுவதற்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். இல்லை, கர்த்தர் ஒரு நன்மை செய்ய போகிறாரு, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைன்னா அதை அவர் முன்கூட்டி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில வாக்குத்தத்தங்களை பெற நீங்கள் சில தகுதிகளை வளர்த்து கொள்ளணும், சில ஆயத்தங்களை செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அதை பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்பாகவே நான் இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டார்னா அதை பெறுகிற வரைக்கும் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும்,
நீங்கள் அந்த இலக்கை நோக்கி முன்னேறணும். அந்த வாக்குத்தத்தத்தை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதை நம்ம நிறைவேற்றணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தாருன்னு சொன்னேன்ல, அழைத்த போது பாருங்களேன், அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. உனக்கு ஏற்ற காலத்தில் ஒரு குழந்தையை கொடுப்பேன், அவன் மூலம் உம்முடைய வம்சத்தை விருத்தி ஆக்குவேன். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், அதனுடைய தொகைக்கு ஏதுவாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லிட்டு அதை பெறுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீ உன் இனத்தாரையும் உன்னுடைய தாய் தகப்பனையும் உன்னுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும், உன்னுடைய வம்சத்தை பெருக வைக்க வேணும்னா அதுக்கு உனக்கு ஒரு தகுதி வேணும். நீ இருக்கிற இந்த இனம், நீ இருக்கிற இந்த தேசம், நீ இருக்கிற இந்த குடும்பம், இந்த இடத்தை விட்டு நீ புறப்படணும். அப்பத்தான் நான் உனக்கு அந்த சந்ததியை கொடுக்க முடியும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகத்தில், நதிக்கு அப்புறத்திலே அக்கறையிலே இருந்தபோது ஆபிரகாமுடைய தகப்பனும் ஆபிரகாமுடைய குடும்பத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய தேசம், அவர்கள் வாழ்ந்த ஊர் என்ற அந்த ஊர், அவருடைய இனஜன பந்துக்கள், அவருடைய தகப்பன், அவருடைய இனத்தார் எல்லாமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள். கர்த்தர் அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நடுவில் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை உருவாக்க விரும்பவில்லை. அப்படி ஒரு சந்ததியை உருவாக்கி அவர்களுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை பிறக்க பண்ணினா அவரை சுற்றி இருக்கிற அவருடைய இனத்தார், அந்த தேசத்தார், அவர்களுடைய பாரம்பரியங்கள், அவருடைய பழக்கத்தின்படியே அவர்களை விக்கிரக ஆராதனைக்கு உட்படுத்தி விட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார்னா, இவருடைய சந்ததியை அந்த தேவனை விட்டு விலகி போன, விக்கிரகங்களுக்கு பின்னாலே கடந்து போன, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு தங்களை விற்று போட்ட இனத்தின் நடுவிலே அதை கொடுக்க விரும்பவில்லை. அந்த வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறினா அந்த வாக்குத்தத்தம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளினால கரைபட்டு போய்விடும். அதனால கர்த்தர் என்ன செய்தார்னா, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போறேன், அந்த சந்ததி வானத்துக்குரிய சந்ததி போன்றது, நித்தியத்துக்குரிய சந்ததி போன்றது. ஆகவே நான் அவர்களை பூமிக்குரிய மனிதர்களோட வளர்க்க விரும்பல. அதனால நீ என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உன் வயிற்றிலே நீ பெறுவதற்கு உன் இனத்தையும் உன் தாய் தகப்பனையும் உன்னுடைய ஊரையும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னுடைய சந்ததியை எங்கே வச்சு வளர்க்க விரும்புகிறேனோ, எங்கே வைத்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேனோ, எந்த கரை திரை பிழைப்படாமல் அவர்களை நடத்த விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு நீ கடந்து போகணும். அது என் மனதில் இருக்கிறது. நீ அதை செய்தால்தான் இந்த வாக்குத்தத்தத்தை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லித்தான் ஒரு கட்டளை அவர் கொடுத்தார். சும்மா ஒரு காரியத்தை கொடுக்க போகிறாங்க, அதுக்கு நீங்கள் என்னவுமே செய்ய வேண்டான்னு சொன்னால் அதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்கூட்டி சொல்லப்படுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நாம் சில காரியங்களை செய்யணும். சில ஆட்கள் ரொம்ப மெத்த படித்தவர்கள் சொல்லுவாங்க, நாம் செய்கிறதுனால தான் கர்த்தர் கொடுப்பாரா? அப்படியானால் கர்த்தருடைய கிருபை என்பது என்ன இருக்கிறது? நாம் கையை கட்டி கொண்டிருந்தாலே கர்த்தர் கொடுத்து விடுவார், அவர் நம்ம மேலே இரக்கமாயிருந்தால். அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் கிடையாது. வாக்குத்தத்தம் என்றால் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கான ஒரு கட்டளை இருக்கும். நீங்கள் அதில் கீழ்ப்படிவதற்கும் செய்வதற்குமான சில காரியங்கள் இருக்கும். அது இல்லாமல் எந்த வாக்குத்தத்தங்களும் முற்று பெறாது. நன்மை என்பது வேறு, வாக்குத்தத்தம் என்பது வேறு. வாக்குத்தத்தம் என்பது பெற வேண்டியதற்கு முன்னாலேயே அட்வான்ஸாகவே தான் கொடுக்க போகிறதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்து விடுவார். ஏன் அப்படி கொடுக்கணும் என்றால், நீங்கள் அதை பெறுவதற்கு சில தகுதிகளை வளர்த்து கொள்ளணும், சில ஆயத்தங்களை நீங்கள் செய்யணும். இதுக்கு தான் கர்த்தர் தாம் செய்ய போவதை முன்பாகவே உங்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை வளர்த்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வாக்குத்தத்தத்தை இழந்து விடாமல் தக்க வைத்து கொள்வது, அதுக்குண்டான ஒரு பலம் இருக்கு. வாக்குத்தத்தத்தை வாங்கிறது பெருசு இல்லை, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை தக்க வைத்து கொள்வது ரொம்ப பெருசு. அதை தக்க வைத்து கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய பலன் நமக்கு வேண்டும்.
அந்த பலனை நீங்கள் இப்போவே பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரல்ல, பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தும் ஞானம் நமக்கு வேண்டும். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ முதல் காரியம் நமக்கு என்ன வேணும்? அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கான சில ஆயத்தங்களை நம்ம செய்யணும். ரெண்டாவது, அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கான சில தகுதிகளை நம்ம வளர்த்து கொள்ளணும். மூணாவது, பெற்ற வாக்குத்தத்தத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளணும். வாங்கிட்டு அப்படியே இழந்துடக்கூடாது. சிலர் பாருங்க, நல்ல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பாங்க. சவுல் என்ற ஒரு மன்னரை உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டில் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அடங்கி இருந்த ஒரு மகன். அவருடைய தகப்பனார் நிறைய ஆடு மாடுகள் கழுதைகள் வைத்திருந்தார். அவர் வீட்டில் இருந்த கழுதைகள் ஒரு நாள் திடீரென்று காணாமல் போய்விட்டது. அவருடைய தகப்பனார் சொன்னார் சவுலை பார்த்து, சவுலே, வீட்டில் இருந்த கழுதை காணாமல் போயிடுச்சு, அதை போய் தேடி பிடிச்சிட்டு வான்னு சொன்னார். அதற்காக புறப்பட்டவர் ஒரு வேலையாளை அழைத்து கொண்டு கடந்து போகிறார். ராமாவுக்கு பக்கத்தில் நெருங்கின போது அவருடைய வேலையாள் சொல்லுகிறான், சவுலே, பக்கத்தில் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உணர்ந்து சொல்லும் ஆற்றல் நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி. நம்ம அவரிடத்துல போய் நம்முடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் அது இருக்கிற இடத்த துல்லியமாக கணித்து நமக்கு சொல்லிடுவார்னு சொன்னான். அப்படியா, சரி வா போகலாம் என்று சொல்லி 2 பேரும் அங்கே போனாங்க. இவர்கள் போவதற்கு முன்பாகவே கர்த்தர் சாமுவேலிடத்துல பேசி, இன்ன நேரத்தில் ஒரு வாலிபனை நான் உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனைத்தான் நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும், அதாவது முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக பிரதிஷ்டை பண்ண போகிறேன்னு சொன்னார். அது சவுலுக்கு தெரியாது. சவுலும் வேளலே ஆளும் சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, முக்கியமான நாள். நிறைய ஜனங்கள் கூட்டமாக அங்கே கூடியிருக்கிறாங்க. சாமுவேல் பலி செலுத்தி, பலியிலே மிக முக்கியமான முன்னந்தொடை பகுதி எடுத்து வரப்போகிற ராஜாவுக்காக அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். கர்த்தர் அதை செய்யும்படி சொன்னார். அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறான். நேராக சவுல் வந்து பார்க்குறாரு. கூட்டம், பெரிய கூட்டம். அந்த கூட்டத்து நடுவில் ஐயாவை பார்க்க முடியுமான்னு தெரியல. எப்படி போய் பார்க்கறது, இது யாரை போய் பார்க்கறதுன்னு அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். சவுல் பாருங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நின்னாமே, இஸ்ரவேலர்கள் பொதுவாகவே நல்ல உயரமாக இருப்பாங்க. அதில் எல்லாரும் நின்னா கூட அவர்கள் எல்லாரை விட 1 முழம் உயரம் கூட இருந்தான். சவுலுடைய தோளுக்கு தான் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும். சவுல் இங்கிருந்து பார்த்தா அவன் மாத்திரம் துண்டா தெரிகிறார். சாமுவேல் இங்கிருந்து அவனை கவனித்து பார்த்தார். உடனே தன் வேலையாட்களை அனுப்பி அவனை மாத்திரம் என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஏதோ என்னை அழைக்கிறாரே என்று சொல்லி ஆசையாக உள்ளே போய், ஐயா என் பிரச்சனை என்னென்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல உட்காரும் என்று சொல்லி பிரத்யேகமான அந்த தொடை எடுத்து, அந்த ஆட்டினுடைய முன்னந்தொடை எடுத்து அவனுக்கு பரிமாறினார். ஏன்னா அது விசேஷமான அழைக்கப்பட்ட விருந்தாளிக்கு தான் அந்த மாதிரி ஹானர் பண்ணுவாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன காரியத்தை வாக்குத்தத்தமாக சொன்னார். இஸ்ரவேலும் அதனுடைய அபேட்சையும் உம்மையும் உடைய வீட்டையும் அல்லவா நாடுகிறது, கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உம்மை ராஜாவாக தெரிந்தெடுத்து கொண்டார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சவுல் தக்க வைத்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக கீழ்ப்படியாத காரியத்தை செய்ததுனால 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்ததுனால அவனை ராஜாவாக்கினது என் மனதிற்கு விஷனமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டார். வாக்குத்தத்தத்தை பெறுவது முக்கியம் இல்லை, அதை தக்க வைத்து கொள்வது முக்கியம். இன்னும் சிலர் பாருங்க, வாக்குத்தத்தத்தை பெறுவார்கள், அதை பயன்படுத்த மாட்டாங்க. வாக்குத்தத்தம் வந்துடும், ஆனால் அதை பயன்படுத்த மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் முன்பாகவே நமக்கு சொல்லுவதற்கு காரணம், அதை பெறுவதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். 2வது, பெற்றுக்கொள்வதை தக்க வைத்து கொள்ளும் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளணும். 3வது, பெற்ற வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தும் ஞானம் உங்களுக்கு வேணும். இதெல்லாம் இல்லாமல் வெறும் அட்டையில் ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கினீங்கன்னா, வெறுமனே ஒரு பேப்பரில் ஒரு வாக்குத்தத்தத்தை எழுதினா, வேத புஸ்தகத்தை திறந்து வச்சு ஒரு வாக்குத்தத்தத்தின் மேல் கை வைத்து ஜெபித்து விட்டால் உடனே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகி விடாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். யாராவது சொல்லுவாங்க, இந்த பைபிளில் வாங்கி வச்சுக்கோங்க, தினம் வீட்டு நிலையில் ஒட்டி வைங்க, போகும்போது வரும்போது பாருங்கள், சொல்லி 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 கேளுங்க, எல்லாம் நடக்கும்னு. இல்லை இல்லை,
அந்த வாக்குத்தத்தங்களை பெறுவதற்குன்னு சில தகுதி இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தின் கட்டளைகள் என்று ஒன்று இருக்கிறது. அது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறது. ஆபிரகாம் வீட்டை விட்டு புறப்பட்ட மாதிரியே ஒரு வாக்குத்தத்தத்தை பெற எல்லாரும் புறப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள அவருக்கு கர்த்தர் கீழ்ப்படியும்படி என்ன கட்டளைகளை சொல்லுகிறாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் ஆயத்தத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் அடைவதற்கான ஒரு இலக்கு பாருங்களேன், ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ கடைப்பிடிக்கலையோ, நடத்துகிறோமோ நடத்தலையோ, ஒரு இலக்கை நியமித்து கொள்ளுவோம். 1ஆம் தேதி சிலர் 7 நாள் வரைக்கும் அதை கடைப்பிடிப்பாங்க. இனிமேல் காலையில் 3 மணிக்கு நான் எழுந்து விடுவேன் அப்படின்னு எழுதி வச்சுருவோம். இந்த வருஷத்தில் 2024 இதுதான். இந்த வருஷத்தில் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும் ஒரு இலக்கு. அது நடக்குதோ நடக்கலையோ, வாங்கினீங்களோ வாங்கலையோ, அது அப்புறம் ஒரு இலக்கு. அதை நியமித்து கொள்ளுகிறோம். இதை நான் இந்த வருஷத்தில் செய்து முடிப்பேன். இந்த வருஷத்தில் எப்படியாவது என் வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரமோஷன், அதுக்கு என்ன செய்யணுமோ நான் இந்த வருஷத்தில் அந்த இலக்கை நோக்கி தொடருவேன் என்று ஒரு இலக்கை நியமித்துக் கொள்ளுகிறோம் அல்லவா? அந்த இலக்குக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த ஒரு இலக்கை வச்சுக்கிறோம். எப்படியாவது இந்த வருஷத்தில் இதை நம்ம அடைய வேண்டும். அப்போ அந்த இலக்குக்கு பேர் தான் வாக்குத்தத்தம் என்று நான் சொன்னேன். அந்த இலக்கு தான் மேலான இலக்காக இருக்கணும். அப்போ மேலான வாக்குத்தத்தங்களை பெற நாட வேண்டும். வாக்குத்தத்தம் பெற்றவன் தான் அதை சுதந்திரிக்க முடியும். வாக்குத்தத்தத்தை பெற்றதினால்தான் தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். கோலியாத்தை தாவீது ஜெயித்தது சும்மாலாம் இல்லை, விசுவாசத்தினால இல்லை. அவர் ராஜாவாவதற்கான வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தார். ஆகவேதான் கர்த்தர் அவரை ஜெயங்கொள்ள வைத்தார். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் தான் அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்பதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஆளுக்காள் வித்தியாசப்படும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு இலக்கை வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு இலக்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், உங்கள் தகப்பனாருக்கு ஒரு இலக்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், உங்களுடைய கணவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும், மனைவிக்கு ஒரு இலக்கு இருக்கும். முதல்ல அந்த இலக்கை, உங்களுக்கு உண்டான இலக்கை தேவனிடத்தில் கேட்டு நிர்ணயித்து கொள்ளுங்கள். ரெண்டாவது பாருங்க, முதல்ல உங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ரெண்டாவது, பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும். பெறுவது என்பது வேறு, சுதந்திரிப்பது என்பது வேறு. பெற்றவர்கள் எல்லாம் அதை சுதந்திரித்து விடுவதில்லை. மோசே பாருங்க, வாக்குத்தத்தம் பெற்றவர் தான். என்ன வாக்குத்தத்தம் பெற்றார்? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் உன்னை கொண்டு போவேன். அதான் அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு 40 வருஷம் அந்த வாக்குத்தத்தத்துக்காக உழைத்து அந்த வாக்குத்தத்தத்தை அடையும்படி நாடினார். அவருடைய மனசுல விருப்பமெல்லாம் என் ஜனத்திற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த இலக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, கானான் தேசம், அதை கண்ணால பாத்திரணும். ஒரு வருஷமாவது அல்லது ஒரு மாசமாவது அட்லீஸ்ட் கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துல நான் இருந்திரணும் என்று தான் அவர் ஆசைப்பட்டார். கடைசி நிமிஷத்துல பாருங்க, ஒரு சின்ன கீழ்ப்படியாமையினால, ஒரு சின்ன குற்றத்தினால அவர் பெற்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. கடைசி ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டாங்க. நான் அடுத்து கொஞ்சம்தான். வெண்ணெய் திரண்டு வரும்போது அந்த தாலி உடைந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடைசி நிமிஷத்தில் ஒரு சின்ன கீழ்ப்படியாமை அல்லது தேவன் சொன்ன காரியத்தில் ஒரு சின்ன அலட்சியம், அந்த அலட்சியத்தினால மோசே சுதந்திரிக்க வேண்டிய அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியல. கர்த்தரிடத்தில் எவ்வளவோ அழுகிறார், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்துக்குத்தானே நான் இவ்வளவு நடந்தேன் என்று. கர்த்தர் மலையின் உச்சியின் கொடுமுடியில் ஏறி, நான் வாக்கு கொடுத்த தேசத்தை பாரு, ஆனால் உள்ள நுழைய மாட்டேன் என்றார். பாருங்கள், அதுதான் பலருடைய வாழ்க்கையில். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பேசியே சொல்லியிருந்தா கூட அதை சுதந்திரிப்பது உங்கள் கையில் இருக்குது. அடுத்து சுதந்திரித்து கொண்டதை தக்க வைத்து கொள்ளணும். நம்ம கர்த்தர் அழைத்து நம்மிடத்தில் பேசி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை நம்ம தக்க வைத்து கொள்ளணும்.
சவுல் சொன்னேனே நான் அப்படித்தான். சவுலை கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி, சாமுவேல் மூலம் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கி வைத்திருக்க, அவன் சுதந்திரித்து கொண்ட வாக்குத்த ராஜாவாயிட்டாரு. சுதந்திரித்து கொண்ட வாக்கு தத்தத்தை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன ஆடு மாடுகளை பார்த்து கர்த்தர் அதை தொடக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, உனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னதை கேட்காம அந்த கொள்ளையின் மேல் பறந்து அவைகளை தனக்கென்று ஒழித்து வைத்து கொண்டு வஞ்சனை பண்ணினதுனால அவன் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை இழந்து போனான். பெற்றுக்கொண்டல, சுதந்திரித்த வாக்கு தத்தத்தை இழந்து போனான். யூதாசும் அப்படித்தான். கர்த்தர் அழைத்த போது மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லித்தான் சீஷர்களை அழைத்திருந்தார். என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லித்தான் சீஷர்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். ஆனா பாருங்க, யூதாஸ் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை, கர்த்தரோடு இருந்த அந்த ஸ்லாகியத்தை, சுதந்திரித்து கொண்ட வாக்கு தத்தத்தை கடைசியில பெற்றுக்கொள்ள, தக்க வைத்து கொள்ள முடியாம ஒரு சின்ன பண ஆசை, ஒரு சின்ன தேவையற்ற ஐக்கியம் அவரை கர்த்தரை விட்டு பிரித்து வாக்கு தத்தத்தை பெற முடியாதபடி அவரை தூரப்படுத்தி வைத்து விட்டது. அதனால வாக்கு தத்தங்களை குறித்து கவனமா இருக்கணும். இதெல்லாம் வாக்கு தத்தங்களை குறித்த பொதுவான செய்தி. இப்போ நம்ம பார்க்க போறது மேலான வாக்கு தத்தங்களை நாடுங்கள். அது என்னையா மேலான வாக்கு தத்தம் என்ற ஒரு கேள்வி வரும். வாக்கு தத்தத்தில் 2 இருக்குது. ஒன்று உலகத்துக்குரிய வாக்கு தத்தம், இன்னொன்று நித்தியத்துக்கு எடுத்த வாக்கு தத்தங்கள். இந்த நித்தியத்துக்கு எடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த வாக்கு தத்தங்கள் நிரந்தரமானவைகள். பூமிக்குரிய வாக்கு தத்தங்கள் நிரந்தரமற்ற வாக்கு தத்தங்கள். பாருங்க, நான் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குவேன் என்று கர்த்தர் சவுலுக்கு சொன்னார். உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குவேன், உன் பிள்ளைகளில் ஒருவனை என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து தான் தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கினார். ஆனா அந்த ராஜாவாக்கினார் என்ற அந்த வாக்கு தத்தம் நிரந்தரமானதல்ல. இன்னைக்கு வரைக்கும் தாவீது ராஜாவாக இருக்கிறாரா? தாவீதை குறிப்பிடும்போது ராஜான்னு சொல்றோம். இன்னைக்கு ராஜாவுக்கு, தாவீதுக்கு உலகத்துல ஒரு துண்டு நிலம் கூட கிடையாது, அவருக்கு சிங்காசனம் கிடையாது. இருந்த காலத்தில் ராஜா என்று அழைக்கப்பட்டார். அப்போ பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அந்த வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானவைகள் கிடையாது. ஆனால் நித்தியத்துக்கு எடுத்த வாக்குத்தத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நித்தியத்துக்கு எடுத்த வாக்குத்தத்தங்கள் என்றைக்கும் நிரந்தரமாக உங்களோடு இருக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், உனக்கு திரளான ஆடு மாடுகளையும் உனக்கு திரளான ஆஸ்திகளையும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி கொடுத்தார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆட்டை, ஆபிரகாமுடைய மாட்டை, ஆபிரகாமுடைய கோவேரி கழுதைய, ஆபிரகாமுடைய ஒட்டகத்தை எங்கேயாவது நீங்க பார்த்துறீங்க? பார்க்க முடியுமா? இன்னைக்கு பூமியில இருக்குதா? இருக்காது. ஏனென்றால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த மனிதன் பூமியில் இருக்கிற காலம் வரைக்கும் தான் அவனுக்கு சொந்தமா இருக்கும். ஆனால் மேலான வாக்குத்தத்தங்கள் என்பது நித்தியத்துக்கு எடுத்த வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் அடையும்படி தான் நீங்க நாடணும். ஏன்னா பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க ராஜாவா இருந்தாலும் நிரந்தரமானதல்ல, பிச்சைக்காரனாக இருந்தாலும் நிரந்தரமானதல்ல, ஏழையாயிருந்தால் அந்த ஏழ்மை தன்மையும் நிரந்தரமானதல்ல. பூமியில பணக்காரனாக இருக்கிறான், 10 கார் வச்சிருக்கிறான், பகட்டான வாழ்க்கை இருக்குது, பல பங்களா இருக்குது, அதுவும் நிரந்தரமானது இல்லை. அப்ப இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களை நாடுவதற்கு போராடி அட்டை போட்டு கை வச்சு ஜோம் பண்ணி அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்து இதே வேத புஸ்தகத்துல பூமிக்குரிய வாக்குத்தத்தத்தை தாண்டி மேலான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க நாடணும். அப்ப ஏன் பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அதை மாத்திரம் இலக்காய் வைக்கிறோம் பாருங்க, அது தப்பு. இதை தாண்டி வேற பல மேன்மையான வாக்குத்தத்தங்கள், நித்திய வாக்குத்தத்தங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை யாரும் பார்க்கறது இல்லை. அந்த இலக்கை அடைவதற்கு யாரும் நாடுவதில்லை. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதெல்லாம் வளமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை. இருங்க, வளமான வாழ்க்கை வாக்குத்தத்தம் வச்சு நீங்க தினம் ஜெபம் பண்ணி வளமான வாழ்க்கை வந்துட்டு எத்தனை வருஷம்? ஒரு பெரிய எனக்கு 100 பங்களா, சரி வாங்கிக்கங்க, எத்தனை வருஷம்? எனக்கு 4 ஃப்ளைட் வேண்டும், வாங்கிக்க, எத்தனை வருஷம்?
அது நிரந்தரமானதல்ல. ராஜாக்களுடைய ராஜ்யம் நிரந்தரமாய் இருக்கவில்லை, தாவீதுடைய அரசாளுமை நிரந்தரமாய் இருக்கவில்லை, சாலமோனுடைய அரியாசனம் நிரந்தரமாய் இருக்கவில்லை, ஆபிரகாமுடைய ஆடு மாடுகள் நிரந்தரமாய் இருக்கவில்லை. அப்ப இதை தாண்டி வேறொரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, மேலான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள். அவைகள் நித்தியமானவை, நிரந்தரமானவை. அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வேதத்துக்குள்ள புதைந்திருக்கிறது. நமக்கு அதை யாரும் காட்டுறது இல்லை, அதை யாரும் சொல்றது இல்லை, அல்லது அதை யாரும் குறித்து வைத்து கொண்டு பின்தொடர்கிறதும் இல்லை. இந்த அநித்தியமான வாக்குத்தத்தங்கள், நிரந்தரமற்ற வாக்குத்தத்தங்கள், படோடவமாக தெரிகிற வாக்குத்தத்தம், இதைத்தான் நம்ம வாக்குத்தத்தம் என்று நினைத்து கொண்டு அதை பின்தொடருவதற்கான காரியங்களை நம்ம கவனம் செலுத்துகிறோம். மறுபடியும் சொல்றேன், பூமிக்குரிய வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதனுடைய ஆயுசு குறைவு. அப்ப நம்ம நாட வேண்டியது, இந்த வருஷத்துல இனி வருகிற நாட்கள்ல நம்ம நாட வேண்டியது மேலானதை நாடுங்கள், மேலான வாக்குத்தத்தத்தை நாடுங்கள். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பிக்க விரும்புகிறது. அப்படி மேலான வாக்குத்தத்தம் என்னையா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 25, 26. அதுல என்ன சொல்லுது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எது வாக்குத்தத்தமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. இப்ப பாருங்க, உங்களை ராஜாவாக்குவேன், உங்களை பணக்காரராக்குவேன், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆயுசும் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆயுசுக்கும் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் புலப்படுதான்னு பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் நித்தியமானது. நித்தியம்னா அழிவில்லாதது. அந்த வாக்குத்தத்தம் நீங்க பூமியில வாழ்ற வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். அதை எடுத்து நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது, மறுமைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்ப பாருங்க, மேலான வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நம்முடைய கண்களிலே படாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை பாருங்க, ஒரு நித்தியமான வாக்குத்தத்தத்தை சொல்றாங்க. 1 யோவான் 2, 25, 26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஏன் இதை வாக்குத்தத்தம் என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்றால், இதுதான் உங்களுக்கு முக்கியமான, தேவையான, பின்பற்ற வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய, தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களை ஏமாத்துற ஜனங்கள் நிமித்தமா சொல்றேன். அடுத்த வசனம் பாருங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்களை வஞ்சிக்கிறவன் என்ன செய்வான்? பூமிக்குரியதை காமிச்சு, இதாயா வாக்குத்தத்தம், இதுதான் நீ சுதந்திரிக்க வேண்டியது, இதுதான் நீ அடைய வேண்டிய இலக்கு என்று நீங்கள் அடைய வேண்டிய மேலான இலக்கை மறைத்து விட்டு இதுதான் இலக்குன்னு காமிப்பான். ஆகவே உங்களுக்கு நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னன்னா, அந்த வஞ்சிக்கிறவர்கள் நிமித்தம் நீங்கள் அடைய வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய, நியமித்துக் கொள்ள வேண்டிய இலக்கு என்னவென்பதை நான் நியமித்து உங்களுக்கு சொல்றேன். நித்திய ஜீவனை அளிப்பேன்னு கர்த்தர் சொன்னார் பாருங்க, அதுதான் உங்களுக்கான வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன் என்றார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். அதை அடைவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்களா? அதை அடைவதற்காக நீங்கள் முன்னெடுத்து ஓடி இருக்கிறீர்களா? அதை உங்களுடைய இலக்காக நிர்ணயித்திருக்கிறீர்களா? அப்படி நிர்ணயிச்சிருந்தா உண்மையிலே நீங்கள் புத்திமான்கள், உண்மையிலே நீங்கள் தேவனால இயக்கப்படுகிறவர்கள். நித்தியம் என்றால் என்ன? நித்தியம்னா முடிவில்லாதது, அழிவில்லாதது, மாறாதது, என்றைக்கும் நிரந்தரமாக நிலைத்திருப்பது என்று பொருள். அப்ப எதெல்லாம் நித்தியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நித்தியமானவர். முதல்ல கர்த்தர் என்றைக்கும் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், நித்தியர். அவர் கர்த்தர் நித்தியமாக இருக்கிறார். ரெண்டாவது எது நித்தியமானது தெரியுமா? மனுஷனுடைய ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் இருக்கே, சரீரம் அழிஞ்சு போயிடும், சரீரத்துடைய உருவம் மாறி போய்விடும், சரீரம் பலத்தை இழந்து விடும், சரீரம் ஒரு நாள் கருகி போய் சருகாகி செத்து போய்விடும்.
ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற ஜீவன் அழியவே அழியாது. அப்ப கர்த்தர் நித்தியராய் இருக்கிறதை போல மனிதனுடைய ஜீவனும் நித்தியமுள்ளதாக இருக்கிறது. அப்ப இந்த நித்தியமுள்ள ஜீவன் வாழ்வதற்கு அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில 2 இடம் இருக்குது, 2 இடம், 2 ஸ்தானம். இந்த 2மே நித்தியமானது தான், அந்த 2மே அழியாதது தான். ஒன்று தேவனோடு இருக்கிற நித்திய வாழ்க்கை, இன்னொன்று தேவன் இல்லாதவர்களோட தேவன் இல்லாமல் வாழ்கிற ஒரு நித்திய வாழ்க்கை. அது தண்டனைக்குரிய ஒரு வாழ்க்கை. மனுஷனுடைய ஆவியை யாரும் அழிக்க முடியாது. மனுஷனுடைய ஆவியை வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் நரகத்திலே தள்ளப்பட்டாலும், ஒரு ஆவி 2வது மரணமாகி அக்னி கடலில் தள்ளப்பட்டாலும் அங்கே புழு சாகிறதில்லை, ஆத்துமா அழிகிறதில்லை. வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும் ஒழிய ஆத்துமாவை, ஆவியை அழிக்க முடியாது. சரீரத்தை அழிச்சிடலாம், சரீரத்தை வெட்டி கூறு கூறா துண்டு போட்டு அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எரித்து சாம்பலாக்கி கரைச்சிடலாம். ஆனால் ஆவியை எவனும் தொட முடியாது. கர்த்தர் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆவி இருக்கிற இடத்தை தான் நிர்ணயிக்க முடியும் ஒழிய அதை முழுசும் அழிச்சிட முடியாது, அழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆவி நித்தியமானதாக இருக்கிறது. சாத்தான அப்படித்தான். சாத்தானை நீங்கள் தண்டிக்கலாம், சாத்தானை நீங்கள் அக்னி கடலில் தள்ளலாம், அது 2வது மரணம் என்று சொல்லப்படலாம். சாத்தானே முழுசாக இல்லாமல் அழிச்சிட முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் உண்டாக்கப்பட்டவைகள். தேவன் நித்தியராய் இருக்கிறதை போல அவருடைய ஆவியினால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே நித்தியமாக இருக்குது. தேவதூதனை அழிக்க முடியாது, தேவதூதனை கெடுக்க முடியும், அவன் இருக்கிற இடத்தை மாற்ற முடியும். சாத்தானை அழிக்க முடியாது, அவனை தண்டிக்க முடியும், நித்திய தண்டனையிலே பங்கு பெற வைக்க முடியும், அவனை இல்லாமல் அழிக்க முடியாது. ஏன்னா அவன் தான் ஸ்பிரிட்டு. ஆனால் மனுஷன் மாத்திரம் நித்தியத்திலும் அநித்தியத்திலும் சேர்ந்து படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய சரீரம் அநித்தியமானது, அதுக்கு இது நிரந்தரமற்றது. அதையும் நித்தியமான ஆவியும் சேர்த்து ஒரு கலவையாக படைச்ச ஒரு வித்தியாசமான ஒரு சிருஷ்டி தான் மனிதன். ஒரு தேவதூதனை பாருங்கள், அவர் ஸ்பிரிட்டாகவே படைத்தார். அவங்க அப்படி தான், கடைசி வரைக்கும் அப்படி தான். ஒரு சாத்தான் அப்படி தான் படைக்கப்பட்டான், அப்படி தான். ஆனால் மனுஷன் மாத்திரம் அநித்தியமானதில் கொஞ்சமும் நித்தியமானதில் கொஞ்சமும் சேர்த்து கர்த்தர் தம்முடைய கையினால் பூமியின் மண்ணை எடுத்து அதில் மனிதனுடைய உருவத்தை உண்டாக்கி தம்முடைய ஜீவாத்மாவை அவனுக்குள் வைத்து அவனை மனிதனாக்கினார். அவனுக்குள்ள 2மே இருக்குது, அழிவுள்ளதும் இருக்கிறது, அழிவில்லாததும் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிவுள்ளது தன்னுடைய பலத்தை இழந்து மண்ணுக்கு திரும்பிவிடும். ஆனால் அவனுடைய ஜீவன் இருக்கு பாருங்க, அது சாகாது, அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, அது இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்கும் என்பதுதான் முக்கியம். அப்போ நித்திய ஜீவன் என்பது மறுமைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கே. இன்னைக்கு மரிச்சிட்டோம், சரீரம் கீழே போயிடுச்சு, அது மண்ணில் பெறப்பட்டது, மண்ணுக்கு திரும்பி விட்டது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குதே, ஒரு ஆத்துமா, அது மண்ணுக்குள்ளே போகாது, அது இப்போ நிற்கிது. இப்போ எங்கே போகிறது தெரியாது. பூமியில் தெரியாத ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டால் எங்கே போவீங்க? வலது பக்கமா இடது பக்கமா? எல்லா மனுஷனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மரிப்பதும் எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மரித்த உடனே டக்குன்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், தனியாக நிற்போம். நமக்குள் இருந்த அநித்தியமான சரீரம் மண்ணில் போயிடும், அது மாறி போய்விடும், அழிந்து போய்விடும். இப்போ ஸ்பிரிட் மாத்திரம் நிற்கிது. இப்போ எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி எங்கே போக போகிறோம்? வலது பக்கமா இடது பக்கமா? பூமிக்கு நீங்கள் வந்த போது உங்களுக்கு துணையாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க இங்கே பூமியில். ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு குடும்பம், கொஞ்சம் உறவினர்கள், இவங்க நடுவில் நீங்கள் வந்தீங்க. மரிக்கும்போது அங்கே யாருக்கு உங்கள் கூட யாரும் இருக்க போகிறாங்களா? தெரியாது. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? தெரியாது. இப்போ எங்கே போய் நம்ம ஒளிவது, எங்கே போய் பதுங்குவது தெரியாது. அதில் 2 இடம் இருக்குது. அந்த 2 இடமே நித்தியமான இடங்கள். ஒன்று எரிகிற நரகம், அதில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள் அங்கே பங்கடைவார்கள். எவ்வளோ காலம்? நித்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே தீ எரிகிறதுனால
அக்னி கடல் பற்றி எரிகிறதுனால, அதில் போய் விழுகிறதுனால இந்த ஜீவன், இந்த ஆவி அழிந்து விடாது. மரணத்துக்கு பின்பு வருகிற அந்த வாழ்க்கை அழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அது போகிற இடம்தான் வித்தியாசமானது. அப்போ இதற்கு மரணம் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த மரணம் என்றால் என்ன? உண்மையான மரணம் என்னன்னு கேட்டால், தேவனை விட்டு ஒரு ஆவி பிரிவதற்கு பேர் தான் மரணம். ஆண்டவரை விட்டு பிரியணும். சாத்தான் தேவனை விட்டு பிரிந்தான், தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். அதே மாதிரி மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். அந்த நிலைமைக்கு பேர் தான் மரணம். பாருங்கள், ஆதியாம புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லுது. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்களை ஜீவாத்மாவாக்கினார். அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. நீங்கள் இங்கு இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது. அதை புசிக்கும் அந்நாளில் தானே சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் நடந்தது என்ன? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு விலக்கப்பட்ட கனியை புசித்தாள். தானும் தின்று தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். ஆனால் பாருங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி அவர்கள் அந்நாளில் தானே சாகவில்லை. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டா அந்நாளில் சாவீர்கள். செத்தார்கள். பல வருஷத்துக்கு பிறகு, 900 சில்லற வருஷத்துக்கு பிறகு ஆதாம் மரித்தார். அதை சொல்லலை, அந்நாளில் தானேன்னு போட்டிருக்கே. சாப்பிட்ட அன்னைக்கே சாகணும்னு போட்டிருக்கே. ஆனால் அவர்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 வருஷம் இருந்தாங்களே. அப்போ கர்த்தர் சொன்னது பொய்யா போச்சா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அவர்கள் சாப்பிட்ட நாளில் அவர்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள். அவர்கள் புசித்த அந்த நாளிலே தண்டிக்கப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் பிரிக்கப்பட்டு துரத்தப்படுறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் மரணம். ஆனால் நம்ம காலப்போக்கில் ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்துக்குரிய சரீரத்தை இழப்பதற்கு பேர் தான் மரணம் என்று வைத்திருக்கிறோம். அது காலப்போக்கில் அப்படியே மருவி இதுதான் மரணம் என்று இன்னைக்கு வரைக்கும் நம்ம தீர்மானமாக தான் நம்புகிறோம். ஆனால் உண்மையான மரணம் என்பது தேவனை விட்டு பிரிவது. முற்காலத்திலே பாவத்திலே மரித்தவர்களாக இருந்த உங்களை, இப்போ மரித்தவர்களாக இருந்தான்னா நீங்களும் நானும் சொல்கிற மாதிரி செத்து போன நிலைமையில் இருந்தாங்க இல்லை. பாவத்திலே மரித்தவர்கள் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? பாவம் செய்து தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லாமல் அந்த தொடர்பிலிருந்து அறுக்கப்பட்ட போது நம்ம எல்லாம் செத்த நிலைமையில் இருந்தோம். கிறிஸ்துவின் இரத்தம் மறுபடியும் அந்த இணைப்பை உண்டாக்கி நம்மை உயிரூட்டியது. அப்போ மரித்தவர்கள் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம். அப்படி கை கால் அசையாமல் நாடியெல்லாம் கட்டி மூக்கில் பஞ்ச வச்சு கால் கட்டவரில் ரெண்டையும் கட்டி அப்படியே செயல்பட விடாமல் அதுக்கு பேர் மரணம் என்று வைத்திருக்கிறோம். அதுதான் உலக வழக்கத்தின்படி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மையான மரணம் என்று வேறு ஒன்று இருக்கிறது. அது தேவனை விட்டு பிரிவது. அப்போ நித்திய ஜீவன் என்றால் என்னவென்றால் தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கையை நிரந்தரமாய் பெற்றுக்கொள்வது. இந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த மேலான வாக்குத்தத்தம். ஏன்னா ஒரு தடவை ஒரு மனிதன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து மரணம் அடைந்து விட்டால் மறுபடியும் தன் சரீரத்துக்குள்ளே அவன் வர முடியாது. அவ்வளோதான், ஒரு தடவை உடைஞ்சது தான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை. அவன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான், வாழும்போது பாவியாக வாழ்கிறான், கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான், பாவத்திலே மரித்த நிலைமையில் இருக்கிறான், செத்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். கிறிஸ்துவனுடைய இரத்தம் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்தது. அவனுடைய ஜீவனுக்கு ஒரு நித்தியத்தை கொடுத்தது. அவனுடைய ஜீவன் தேவனோடு இணைந்து தேவனோடு பேசவும் நடக்கவும் பழகவும் அவரை விளங்கி கொள்ளவும் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்குள்ளே கொடுத்து அவனுக்கு திரும்ப அந்த உயிரை கொடுத்தது. அதில் அவன் வளரும்போது கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த நித்திய வாழ்க்கையை பெறுகிறான். உலக வாழ்க்கை முடிஞ்ச உடனே அவனுக்கு கர்த்தரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. அதுதான் மேலான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற நீங்கள் நாடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன சொல்றார் பாருங்க, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை அடையும்படிக்கு நம்ம நாடணும்.
இன்னைக்கு நிறைய பேர் நித்திய ஜீவனை பற்றி யோசிப்பதில்லை, மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் எல்லா மனிதனுக்கும் மரணத்துக்கு பின் வருகிற ஒரு வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு தடவை மரணம் அடைந்தே ஆக வேண்டும். அதற்கு பின் வருகிற வாழ்க்கையை தேவனோடு கழிக்கப் போகிறோமா, தேவன் இல்லாத மரண நிலையிலே நம்ம மரித்தவர்களோட கூட கழிக்கப் போகிறோமா என்பதுதான் கேள்வி. அப்போ இந்த நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு நான் தருவேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு தந்த மேலான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நான் சொன்னேனே, ஒரு வாக்குத்தத்தம் இருந்தால் அதை பெறுவதற்கு நீங்கள் செய்வதற்கான சில காரியங்கள் இருக்கிறதுன்னு சொன்னேனே. அப்போ இந்த நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தை பெற நான் என்னையா செய்யணும்? நான் நித்திய ஜீவனை பெற விரும்புகிறேன், நித்தியமாய் கடவுளோடு இருக்க விரும்புகிறேன். அந்த இருளில் பாதாளத்தில் மரித்தவர்களோட நான் பங்கடைய விரும்பலை, சாத்தானோட அவனுடைய தூதர்களோட தண்டிக்கப்பட்டவர்களோட நானும் தண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்பலை. அப்போ கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அதை நான் பெற விரும்பினால் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஆபிரகாம் தன் வாக்குத்தத்தத்தை பெற என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் சொன்னார்ல, அதே மாதிரி நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு அவர்களை ரட்சித்து மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். நித்திய ஜீவனை பெறுதுனா சாதாரணமான விஷயம் அல்ல. இழந்து போன கடவுளுடைய உறவை திரும்ப பெற்று அதை நித்திய காலமாக நம்ம சுதந்திரமாக வைத்து கொண்டு மரணத்துக்கு பிறகு வருகிற அழியாமை உள்ள வாழ்க்கையை கடவுளோட கழிப்பது, கடவுளுடைய ராஜ்யத்தில் இடம்பெறுவது என்பது சாதாரணமல்ல. அதுக்கு என்ன செய்யணுமா? முதல்ல நீங்கள் உங்களை தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார்ல, அன்பா இருந்தானே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், தம்முடைய பிள்ளைகளாக அழைத்தார். அந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு அந்த அன்பை காத்து கொள்வதில் ஜாக்கிரதைப்படுங்கள். அப்போ அவருக்கு பிரியமில்லாத எதை செஞ்சிடாதபடிக்கு, என்னை அன்பு கூறுகிறவர் என்னை வெறுத்து விடாதபடிக்கு, அவர் வெறுக்கிற எதையும் என்னுடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்ளாதபடிக்கு அவருடைய அன்பை நான் தக்க வச்சுக்கிறனோ. அப்போ அன்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அன்பு கூறுகிறவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவைகளை செய்ய பழகணும். முதல்ல நான் இதை செஞ்சேன்னா அவருக்கு என் மேல அன்பு அதிகமாகும். இதை செய்தால் அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைந்து போய்விடும். அப்போ அது ரெண்டா நீங்க பிரிச்சுக்கங்க. பாவம் செய்யும்போது கர்த்தருடைய அன்பு குறைந்து விடுகிறது. பாவம் செய்கிறவன் தண்டனைக்குள்ளாகிறான், கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறான். அவருடைய அன்பின் நெருக்கத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும்னா அவருக்கு பிடித்தமானதை பார்த்து 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 செய்யுங்க. இது கர்த்தருக்கு பிடிக்கும், இது கர்த்தருக்கு பிரியம். அதை செய்ய செய்ய அவருடைய அன்பு உங்களுக்குள்ள உறுதிப்பட ஆரம்பிக்குது. அதை இந்த வருஷத்துல செஞ்சு பாருங்களேன். ரெண்டாவது காரியம் சொல்றார், நித்திய ஜீவனை நீங்க பெறணும்னா அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து வேதத்தை குறித்து, கள்ள உபதேசங்களை குறித்து, சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து, இது தேவனால் உண்டானது, இது தேவனால் உண்டாகவில்லை என்பதை பகுத்தறிந்து, இது தேவனுக்கு பிடித்தம், இது தேவனுக்கு பிடித்தமில்லை, இது நித்திய ஜீவனுக்குரியது, இது நித்திய ஆக்கினைக்குள்ளது என்பதெல்லாம் பகுத்தறிகிற ஞானத்தை பெற்று சிலருக்கு இரக்கம் பாராட்டி, இரக்கம் பாராட்ட வேண்டிய ஏழைகள் எளியோர்களுக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்னியிலிருந்து ரட்சித்து, அப்படின்னா ஊழியம் செஞ்சு பாவத்தில் இருக்கிறவங்கள ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் பிரயாசப்பட்டு, அவனை விட்டு அவன் அக்னியில் போய் விழுந்திருப்பான், அவருடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் பிரயாசப்பட்டு பயத்தோடு அந்த ரட்சிப்பை காத்து கொண்டால் மாம்சத்திலே கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுது. இப்போ நான் அந்த வசனத்தை முழுசு மறுபடியும் வாசிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் சொன்ன இதே கருத்து உங்களுக்கு
நன்றாக விளங்கும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியில் இருந்து இழுத்து விட்டு வெளியே காப்பாற்றி பயத்தோட ரட்சிப்பை காத்து கொண்டு மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற உங்கள் வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தினால கரை உண்டாக்குகிற காரியங்களை வெறுத்து தள்ளுங்கள். அதான் நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழி. நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணாம இருந்திருந்தார்னா மனிதன் எவ்வளவு தலைகளை நின்றாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு குறிப்பா சொல்றேன் பாருங்க, சாத்தானும் விழுந்தான், மனிதனும் விழுந்தான். சாத்தானும் தேவனை விட்டு பிரிந்தான், மனிதனும் தேவனை விட்டு பிரிந்தான். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மனிதருக்குத்தான் கொடுத்தார், ஒழிய சாத்தானுக்கு கொடுக்கலையே. சாத்தான் எத்தனையோ காலம் கர்த்தருடைய சபையில பரலோகத்துல சர்வீஸ் பண்ணவன் தானே. எசேக்கியேல் புஸ்தகம் 28 சொல்லுகிற காப்பாற்றுவதற்கு படைக்கப்பட்ட ஒரு கேரூப், தேவனுடைய அக்னி கற்கள் நடுவிலே உலாவினவன், தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரூப் என்று சாத்தானை பற்றி அவருடைய முற்கால சரித்திரம் சொல்லுதே. அவனும் கூட கர்த்தருக்கு சர்வீஸ் பண்ணவன் தானே, ஊழியம் செய்தவன் தானே, தேவனுடைய பிரசனத்தில் இருந்தவன் தானே. விழுந்து போனான். அவன் எவ்வளவு தலைகளை நின்னாலும் எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் நித்திய ஜீவனை அவன் பெற முடியாது. காரணம், அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற நீங்கள் இதெல்லாம் செய்யணும், முயற்சிக்கணும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இரண்டாவது காரியம் பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும், வாக்குத்தத்தத்தை பெறணும், அந்த மேலான வாக்குத்தத்தத்தை நாடணும்னா இரண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவனுக்கும் இடையில பல பிரிவினைகளை உண்டாக்குற இடரல்கள் எதெல்லாம் இருக்குதோ அந்த இடரல்களை எல்லாம் களைந்து போடுங்கள். அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அது உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு இடரலை உண்டாக்குகிறது. அதை அடைய முடியாதபடிக்கு செய்துனா அதை களைந்து போடுவதில் கொஞ்சம் கூட நீங்கள் தயவுதாட்சணியம் பார்க்காதீங்க. மத்தேயு சுவிசேஷம் 18:8 சொல்லுகிறது, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால், நீ நித்திய ஜீவனுக்குள்ள போறதுல ஒரு இடரலை உன் கை உண்டாக்கினால், உன் கால் ஒருவேளை உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, அதை வெட்டிரு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்றார். இது யாரோ சொன்ன ஒரு உபதேசம் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, உனக்கு எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அவர் அதுக்காக அவர் சொல்றது வந்து கையை வெட்ட சொல்லலை, காலை வெட்ட சொல்லலை. கை மாதிரி எது முக்கியமா இருந்தாலும், கால் மாதிரி எது முக்கியமா இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெறுவதற்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு. கை இருக்கிறவனா கால் இருக்கிறவனா நரகத்தில் போய் விழுவதை பார்க்கிலும் சப்பானியா ஊனமுற்றவனா நீ பரலோகத்துக்கு வருவது எவ்வளவு நன்மை என்று யோசித்து பார். சிலர் இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது எப்படி? கை இல்லாமல் கால் இல்லாமல் பரலோகத்துக்குள்ளே எப்படி நுழைய முடியும்? இதே வார்த்தை நாம் பேசியிருந்தா அல்லது வேற ஒரு ஊழியக்காரர் பேசினா சொல்லுவாங்க. அப்படி அது எப்படி நுழைவான்? பரலோகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இல்லை, அவர்கள் எப்படி உள்ளே எப்படி இருப்பாங்க? கை இல்லாமல் கால் இல்லாமல் அது எப்படி பரலோகம் மாதிரி இருக்குமா? அல்லது ஐசியூ வார்டு மாதிரி இருக்குமா? ஆக்சிடென்ட் ஆனவர்கள் கொண்டு வைக்கிற வார்டு மாதிரில இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. வேதம் சொல்லுது அவர்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள் என்று தான் சொல்லியிருக்கோழிய உள்ளே அதே மாதிரி வாழ்வார்கள் என்று சொல்லலை. நுழையும் போது இப்படி நுழைவான், நுழைஞ்ச உடனே பரிபூர்ணமாகி விடுவான். அப்ப உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், இதுல கர்த்தர் சொல்ல வருவது கண்ணை பிடுங்கி போடுன்ல, கையை பிடுங்கி போடுன்ல. கண்ணு மாதிரி முக்கியம், கை மாதிரி முக்கியம், கால் மாதிரி முக்கியம். அப்படி இருக்கிற ஒன்று உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரல் உண்டாக்கினா தரித்து போடு அதை. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் நீ எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்றார்.
அப்போ தடையாயிருக்கிறவைகளை களைந்து போடுங்கள். மூணாவது காரியம் பாருங்க, குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். யோவானுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், யோவான் 3வது அதிகாரம் 15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3வது அதிகாரம் 36 சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவன் என்பதை தெளிவாக நீங்க விசுவாசிக்கணும். ஏனென்றால் அவராலே அல்லாமல் நித்திய ஜீவனை எவனும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அடுத்து பாருங்கள், வேத வாக்கியங்களை விசுவாசித்து கடைபிடியுங்கள். இந்த வருஷத்துல நித்திய ஜீவனை அடையும்படி நாடினால் நீங்கள் வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். வேத வசனத்தை வாசித்து விசுவாசித்து அதை கடைபிடிக்க வேண்டும். யோவான் 5வது அதிகாரம் 31 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பார்த்தீங்களா, வேத வசனத்தினால நித்திய ஜீவன் நீங்கள் பெறப்போகிற ஒரு நீண்ட நெடிய முடிவில்லாத கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வசனத்திலே உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வசனத்துக்குள்ளதான் அந்த நித்திய ஜீவனுக்கு கிடைத்த காரியம் இருக்குது. அப்ப வேதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க, அதை தினம் ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருஷத்துல கிடைக்கிற நேரமெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஆவியானுடைய வெளிச்சத்துல வாசித்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அடுத்து இந்த வருஷத்துல தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள முற்படுங்கள். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் சும்மா கைதட்டுவதற்கும் பாட்டு பாடுவதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கும் மிரட்டுவதற்கும் கொடுக்கப்படவில்லை. பிதாவிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியானவரே அவருடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவர்தான் பரலோகத்தில் பிதாவின் ஆழங்களை அறிந்தவர், குமாரனை அறிந்தவர். அவர் பரலோகத்தில் தான் பார்த்த எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு சாட்சியாக அறிவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று எவ்வளவு நாள் ஆச்சு? கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறாங்களா? பிதா எப்படி இருப்பார், அவர் என்ன விரும்புவார், குமாரன் எப்படி இருப்பார், பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தை ஏறினவன் ஒருவனும் இல்லை, அங்கிருந்து புறப்பட்ட குமாரனே அல்லது பரிசுத்த ஆவியானவரே அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றதில்லவா வேதம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்றால் என்ன? நம்ம எந்த அளவில் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், மாட்டுக்குடியில பிறந்தாரு, 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார், அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் 3 வருஷம் ஊழியம் செய்த காலத்தில் அற்புதம் செய்தார், எளியவர்களை குணமாக்கினார், நன்மை செய்தார். அவர் மேலே குற்றஞ்சாட்டி சிலுவையில் அரைஞ்சாங்க. 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இது இல்லை, ஒன்றான மெய்தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவருடைய தன்மை, அவருடைய குணம், அவருடைய சுபாவம், அவருடைய வார்த்தை போன்றவைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னு கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனை. தேவனை எப்படிங்க நம்ம போய் அறிகிறது? ஒன்றான மெய்தேவன் அனுப்பிய இயேசுவை எங்க போய் அறிவது? நான் வேதம் அதற்குத்தான் 2 பெரிய ஏதுக்களை தந்திருக்கிறது. ஒன்று வேத புஸ்தகம். இயேசு சொன்னார், என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் பரலோகத்தில் பார்த்த எல்லாவற்றையும் உங்களுக்கு
சாட்சியாக அறிவிக்கிறார். அப்போ குமாரனை அறிந்து கொள்ளவும் தேவனை அறிந்து கொள்ளவும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பெரிய ஏதுக்கள் வேத வசனமும் பரிசுத்த ஆவியும். அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றுக்கொள்வது பெருசில், பயன்படுத்தணும். எல்லாரும் தான் பைபிள் வச்சுருக்கிறோம், பயன்படுத்தணும். எல்லாரும் தான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம், பயன்படுத்தணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு இருக்கிறார் நமக்கு தெரியுதில்ல. நம்ம எந்த அளவுக்கு அவரை அலோவ் பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையிலன்னா, கைதட்ட, பாட்டு பாட, சத்தம் போட, அந்நிய பாஷை பேச, தரையில் உருள, அப்புறம் தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போக, இதுக்கு இல்லை. அவர் பரலோகத்தில் பார்த்த யாவற்றையும் குறித்து உங்களுக்கு சாட்சி சொல்லணும். சத்தியத்தை குறித்து உங்களுக்கு அவர் கற்பிக்கணும். பாவத்தை குறித்து உங்களை இடித்துரைக்கணும். ஒன்றான மெய் தேவனை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். தேவனை அறிந்து கொள்வது நமக்கு நம்மளை பற்றியே தெரியாதே. நான் அதைத்தான் சொல்லுவேன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை பொறுத்து கரகண்ட மாதிரி பேசுவாங்க. இது இப்படி பேசக்கூடாது, அது அப்படி பேசக்கூடாது, இது இந்த இடம் தப்பு, அந்த இடம் தப்பு, நான் பார்த்தேன் அப்படின்னு பேசுவாங்க. ஐயா, நான் உங்களுக்கு சொல்லுவது, நம்மை பற்றியே நமக்கு சரியா தெரியாது. உங்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? யோசித்து பாருங்க. திடீர்னு தலைவலிக்குது, ஒரு காய்ச்சல் வருது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகலை, என்னன்னு தெரியல, உடனே மருத்துவமனைக்கு போகிறோம். ஒரு மிஷினில் போட்டு ஸ்கேன் எடுத்து ரத்தம் எடுத்து சோதித்து பார்த்து உங்கள் உடம்புக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையே வேற ஒருவன் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் எப்படி பிதாவை குறித்து அறிவீர்கள்? அப்போ பிதாவை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் யார்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு வாசம் செய்கிறார். நீங்கள் அவரை பயன்படுத்தி அவர்கிட்ட கேட்கணும். பிதா யாரு, பிதாவுடைய தன்மை என்ன கேட்கணும். அடுத்தவரை வெளிப்படுத்துகிற வசனம் இருக்கு. இந்த 2 வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறியணும். அதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, ரோமர் 2வது அதிகாரம் 7 சொல்றாரு, நித்திய ஜீவன் என்ற அந்த மேலான வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணுமா? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. ரோமர்ல அவங்க சொல்றாங்க 2:7 சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்யுங்கள், உங்களுக்குள்ளும் யாவருக்குள்ளும் நன்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள், இப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது, உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப நற்கிரிகளை சோர்ந்து போகாமல் செய்து, அது மாத்திரம் பத்தாதான், மகிமையை, தேவனுடைய மகிமையையும் கனத்தையும் அழியாமை உள்ளவைகளையும், எதெல்லாம் அழியாமை உள்ளதுன்னு பாருங்க, எது அழிஞ்சு போகக்கூடியதுன்னு பாருங்க. இப்போ நமக்கே தெரியும் எது அழியக்கூடியது. உலகம் சார்ந்து உலகத்திலிருந்து வெளிப்பட்ட எல்லாமே அழியக்கூடியது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட எல்லாமே அழிவில்லாதது. இதுதான் ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். என்னது? உலகத்திலிருந்து எது வந்தாலும் அது அழியக்கூடியது அல்லது உருமாறக்கூடியது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே நித்தியமானது. எங்கிருந்து வருதோ அது அதனுடைய தன்மையை பெற்றிருக்கும். உலகம் ஒரு நாள் அழிந்து போகும், அது அழியாமை தான் பிறப்பிக்கும். கர்த்தரோ என்றைக்கும் நிலைத்து நிற்கிறார், அவர் நித்தியமானதை தான் பிறப்பிக்க முடியும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? மகிமையை தேடுங்கள், கர்த்தருடைய கனத்தை தேடுங்கள், அழியாமை உள்ளவைகள் என்னவென்ன என்று பார்த்து அவைகளை தேடுங்கள். இந்த 2ஐயும் செய்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, மேலான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலையிலும் மரணம் வந்துடலாம். ஆனால் நம்மை தேட சொல்லுகிற காரியம் எல்லாமே கர்த்தரை கொண்டு உலகத்தை தேட சொல்லி தர்றாங்க. அங்கே தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கர்த்தரை கொண்டு உலகத்தை தேடுவது, கர்த்தரை கொண்டு உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது, கர்த்தரை கொண்டு அழிந்து போகக்கூடிய காரியங்களை வாக்குத்தத்தமாய் பெற சொல்லுவது. இல்லை, வேதம் சொல்லுகிறது ஒரு மேலான வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதை யாரும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு சொல்கிறோமே, ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம்,
உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் செல்வத்தை சேர்க்கலாம் அப்படின்னு. உலகத்தின் செல்வத்தை கர்த்தரை வைத்து தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை. திருடினாலும் சேர்க்கலாம், உழைச்சாலும் சேர்க்கலாம். யாரும் அதை கொடுக்க முடியும். யாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பெற்றுக்கொண்டு விட முடியும். ஆனால் நித்தியத்துக்கு எடுத்த காரியத்தையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அப்போ அதுதான் மேலானது. அப்போ கர்த்தர் இதைத்தான் நமக்கு பிரித்து சொல்லும்போது சொன்னார். அதுக்காக இது தேவையில்லைன்னு நான் சொல்லலை. அவர் சொன்னார், நீங்கள் தேட வேண்டியது அதை அல்ல, அது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் இப்போ மேலானதை தேடுங்கன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டாமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உலகத்தில் உங்களுக்கு நன்மைகளும் நமக்கு தேவைப்படுகிறது, ஆனால் அதை நீங்கள் தேட வேண்டியதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கப்படும். அதை உங்களை தேட சொல்லலை, அதை எழுதி ஒட்டி வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்க சொல்லலை, அதை அடையும்படி நாட சொல்லலை. இன்னைக்கு பாருங்க, நமக்கு அப்படிதான் சொல்லித்தராங்க. காணிக்கை போட்டிங்கன்னா அது 10 உங்களுக்கு திரும்பி வரும் சொல்லித்தராங்க. ஏன்னா கர்த்தரனை கந்து வட்டி கடையாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் 1 போட்டால் 4 எடுக்கலாம், 4 போட்டால் 7 எடுக்கலாம் சொல்லித்தராங்க. பாருங்கள், அவருடைய சாட்சியை பாருங்கள். முதல்ல தசமபாகம் தான் கொடுத்தாரு. கர்த்தர் அவருடைய வியாபாரத்தை விருத்தியாக்கினார். அப்புறம் தசமபாகத்தை தாண்டி 20% கொடுத்தாரு, இன்னும் விருத்தியாக்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 10% தான் தனக்கு எடுத்துக்கொண்டு 90 கொடுத்து விடுகிறார். அது எங்கேயோ போயிடுச்சுங்க வியாபாரம் சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் பைய தொழாவி தேடி காணிக்கை போட நாடுகிறீர்கள். இது நாடி தேட வேண்டிய விஷயம் இல்லை, தேட வேண்டியது ஒன்றுதான். கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார், இது தேவை, அது உங்களுக்கு தேவைன்னா அவருக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேடாமலே உனக்கு எது தேவையோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ அதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் நாம தேட வேண்டியது இதையல்ல, மேலான காரியங்களை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மனசில் நல்லா நிர்ணயம் பண்ணிக்கங்க, இந்த வருஷம் நம்ம தேட போகிற வாக்குத்தத்தம் மேலான வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். இதை உங்கள் மனசில் ஆழமாய் வைத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்களை இந்த வருஷத்தில் ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு தேடுங்கள். உங்கள் முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டே போகாது. இது தேடும் போதே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேடாமலே கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்றுதான் வேதம் நமக்கு வற்புறுத்துகிறதை ஒழிய இந்த அநீதியான அல்லது அநித்தியமான காரியங்களை தேடும்படி அதை உங்களை உற்சாகப்படுத்தவில்லை. தேட வேண்டியது மேலான காரியங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த வருஷத்தில் உங்களுடைய இலக்கு நித்திய ஜீவன். நீங்கள் தேட வேண்டியது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அடைய நான் எதெல்லாம் சுதந்திரிக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் பலப்படுத்தி கொள்ளணும் என்பதில் தீவிரமாய் நீங்கள் கவனித்து செயல்படுங்கள். ஏனென்றால் ஒரே ஒரு வாழ்க்கை, அது போனால் திரும்ப வராது. ராஜாவுக்கும் ஒரு வாழ்க்கை தான், அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கும் ஒரு வாழ்க்கை தான், ஐஸ்வர்யவானுக்கும் ஒரு வாழ்க்கை தான், அவன் வீட்டு வாசல் படியில் காத்திருந்த லாசருவுக்கும் ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஞானம் உள்ளதை தேடுங்கள், மேலானதை தேடுங்கள், கர்த்தர் வருகிறார். நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? மேலானதை தேடும்படிக்கு கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் நடத்த போகிறார். கர்த்தர் மேலானவர். மேலான காரியத்தை பேசுங்க, மேலான காரியத்தை எதிர்பாருங்க. உங்களது நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியத்தில் முன்னெடுத்து நடந்து போங்கள். எல்லாரும் நம்ம கண்களை மூடிக்கொள்ளுவோம். நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் இந்த புது வருஷத்தில் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடிக்கொள்ளுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இம்மட்டுமாக இந்த வாயின் வார்த்தைகளை கவனித்து கேட்ட, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கேட்ட, தேவனோடு கூட நேரத்தை செலவிட்ட எங்கள் அன்பு குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. புதிய வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். புதிய வருஷத்தின் மகிமை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். புதிய வருஷம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தை ஞானமாகவும் பயன்படுத்தலாம் ஆண்டவரே. நாங்கள் ஞானம் இல்லாமலும் அப்பிரயோஜனமாக நாங்கள் இந்த நாட்களை கடந்தும் போய்விடலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் ஆண்டவரே
காலத்தை இழந்து விடாதபடி, காலத்தை அப்பிரயோஜனப்படுத்தி விடாதபடி தேவனுக்கு அடுத்த காரியங்களை முன்னெடுத்து வழிநடக்க நீர் உதவி செய்தருளும். இந்த வருஷத்தில் அவருடைய கண்களை திறந்தருளும். தேவையானது இன்னதென்பதை அவர்களுக்கு கற்பித்தருளும். நித்திய ஜீவனை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் இந்த வாயின் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நான் அதை சொந்தமாக்குகிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக மன்றாடுகிறேன். உலகத்தையும் உலகத்தின் பொருள்களையும் கர்த்தரை கொண்டு தேடுவதை விட கர்த்தரை கொண்டு நித்தியத்தை தேடுகிறோம். இவையெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை பூர்ணமாக விசுவாசிக்கிறோம். நாங்கள் நாட வேண்டியதும் கேட்க வேண்டியதும் அடைய வேண்டியதும் நாங்கள் இலக்கை நோக்கி ஓட வேண்டியதும் ஒரே ஒரு இலக்கு தான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் நாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை ஆசீர்வதியும். இந்த வருஷத்தை அவர்களுக்கு நன்மையினாலே முடிசூட்டும். எந்த விதமான சரீர உபத்திரவங்களோ, ஆண்டவரை எந்த விதமான வியாதிகளோ, சரீரங்களை பலவீனப்படுத்துகிற பலவீனங்களோ அவர்களை தொடாதபடி கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளும். குடும்பத்தை நடத்துகிறவர்களை ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் குறைவுபடாமல் அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் மேம்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்கிற குழந்தைகளை, வாலிபர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வருஷத்தை அவர்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி தாரும். உம்முடைய ஊழியக்காரனாகி நான் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் வாலிபருடைய கண்களை திறந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நோக்கி அவர்கள் முன்னெடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். குழந்தைகளை தேவனே நீர் விரும்புகிற பாதையிலே வழிநடத்தி அருளும். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி அருளும். வருஷத்தின் நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக விளங்குவதாக. இந்த வருஷத்திலே கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே பல படிகள் நாங்கள் முன்னேறி வர எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வருஷத்தில் நாங்கள் அதிக மணி நேரங்கள் கர்த்தரோடு கூட செலவிட உதவி தாரும். கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள உதவி தாரும். வேத வசனங்களை வாசிக்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் இந்த வருஷத்திலே எங்களுக்கு நல்ல கதவுகளை திறந்தருளும். ஆண்டவரே சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாரும். அநேகரை நீதிக்குட்படுத்தவும், அநேகரை ஆக்கினையிலிருந்து இழுத்து விடவும் எங்கள் கைகளை கர்த்தர் வலுப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். நற்கிரிகளை செய்யும்படிக்காக எங்களுடைய கைகளை வலுப்படுத்தும். ஆண்டவர் இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனாகி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதியும். வருஷத்தின் நாட்களை ஆசீர்வதியும். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய பொருளாதாரத்தையும் களஞ்சியங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு அதன் படியும் அதற்கு அதிகமாயும் இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை அங்கீகரியும் எங்கள் பிதாவே, ஆமென். நாம் செய்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார். இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். நீங்கள் மேலானதை தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேலானவராக இருந்து உங்களை பூரண பாதையிலே நடத்தி பாதுகாத்து கொள்வார். மறுபடி உங்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.